கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 30, 31, 33. 3. சோம்பேறியுடைய வயலையும் மதியனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். இதோ அது எல்லாம் முள்ளு காடா இருந்தது. நிலத்தினுடைய முகத்தை காஞ்சரம் மூடியிருந்தது. அது கற்சுவர் இடிந்து கிடந்தது. அதை கண்டு சிந்தனை பண்ணினேன். ஒரு மனிதன் 32 வரைக்கும் படிச்சோம். இங்க ஒரு மனிதன் எதை பார்த்து புத்தி அடைகிறான்? நம்ம சொல்லுவோம், ஒரு மனிதனுக்கு 3 விதமான புத்தி இருக்கு. ஒன்று சொந்த புத்தி. என்ன புத்தி? சொந்த புத்தியில தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய பிள்ளைகளை, பொருளாதாரத்தை, வேலையை வர்த்திக்க பண்ணிக்கொள்ளுகிறவர்கள் இருக்கிறார்கள். சரிங்களா? என்ன புத்தி? சொந்த புத்தி. ஒரு சிலருக்கு சொந்த புத்தி இல்லைன்னா எந்த புத்தி இருக்கும்? சொந்த புத்தி இல்லை, சுய புத்தி இல்லாதவங்க அடுத்த புத்தி சொல்வார் புத்தி. ஏமா இப்படிலாம் போகணும், இப்படிலாம் பண்ணணும், ஐயா இப்படிலாம் நீ காரியங்களை பார்க்கணும், இப்படி நீ வேலைக்கு போகணும், இப்படி நீ சம்பாதிக்கணும், நாளைக்கு உனக்குன்னு ஒரு குடும்பம் ஆயிடுச்சுன்னா, நாளைக்கு உனக்குன்னு ஒரு குழந்தை குட்டி ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தை குட்டிகள் என்ன செய்யணும்? நீ தான் பேணி பாதுகாக்கணும். அடுத்தவங்க தோல் மேலே என்ன செய்யக்கூடாது? நிற்கக்கூடாதையா அப்படின்னு சொல்லி பெரியவர்கள் என்ன சொல்லுவாங்க? சுத்தி சொல்லுவாங்க. ஏன்னா வேன் சொல்றதுக்கு ஆலோசனைக்காரர்கள் அநேக இருந்தால் ஜெயம் உண்டாயிருக்கும் என்று சொல்லியிருக்கு நீதிமொழிகளை. என்ன இருக்கு? நமக்கு ஜெயம் உண்டாயிருக்கும். சரிங்களா? 3வது ஒரு புத்தி இருக்கு, பார்த்துக்கிடுங்க. அந்த புத்தி மற்றவங்களை பார்த்து வருகிற புத்தி. விளங்குதுங்களான்னு சொல்றது உங்களுக்கு? அடுத்தவங்களை பார்த்து புத்தி வருது. என்னோட படிச்சவன் தான் இன்னைக்கு ஜாப்புக்கு போயிட்டான், நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? கஞ்சா குடிச்சுக்கிட்டு வீதி வீதியா சுத்திக்கிட்டு திரிகிறேன். இருக்காங்களே இல்லையா? இருக்காங்களே, நிறைய பேர் இருக்கிறாங்க. இவன் சொல்லுவான், அவன் யார் தெரியுமா? கலைக்கிட்டு என் கிளாஸ்மெண்ட்ரா. சரி, உன்னுடைய நண்பர் கிளாஸ்மெண்ட், நீ யாரு? நானும் கிளாஸ்மெண்ட். நானும் யாரா இருக்கேன்? கிளாஸ்மெண்டா தான் இருக்கிறேன். அப்ப ஒரு உயர்ந்த நிலைமையில் இருக்கிறவன் பார்த்து இவங்களுக்கு பெருமை. அவனும் நானும் ஒன்னா படிச்சோம், ஆனா அவன் எங்க இருக்கிறான், நீ எங்க இருக்கிற? சாக்கு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் இருந்தது, பொருளாதாரம் இருந்தது, படிக்க நல்ல ஸ்கூல்ல படிக்க, காலேஜில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது, எனக்கு அந்த வாய்ப்புகள் இல்லைன்னா அப்படின்னு சாக்கு போக்கு சொல்லி தன்னைத்தானே என்ன செய்வாங்க? சமாதானப்படுத்திக் கொள்ளுவாங்க. நான் கேட்கேன், அப்படிப்பட்டவங்க ஹை லெவலில் போனா அதுக்கு அடுத்தபடியாச்சு நீ என்ன செய்யணும்? வரணுமா வேணாமா? கட்டாயம் வேணும். சட்ட மாமேத அண்ணல் அம்பேத்கர் எந்த இதில் படித்தார்? கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தார். தெரு விளக்கில் தான் படித்தாராம். எதில் படித்தார்? தெரு விளக்கில் தான் படித்தார். இன்னைக்கு உலகம் முழுவதும் அவருடைய சிலைகள் இருக்கிறது. இன்னைக்கு சட்டம் அவருடைய ஏற்றின சட்டம் தான். ரீசெண்டாக இறந்து போன நமக்கு ஐயா அப்துல் கலாம், அப்படித்தானே? அப்துல் கலாம் எங்கே படித்தார்? கவர்மெண்ட் ஸ்கூலில் தான். ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சைக்கிளில் பேப்பர் போடுவாராமா. ராமநாதபுரத்தில் என்ன செய்வார்? போய் பேப்பர் போடுவார். வீடு வீடா போய் பேப்பர் போட்டுட்டு வேகமாக வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு என்ன செஞ்சிருவார்? ஸ்கூலுக்கு போயிடுவார். ரொம்ப எளிமையான ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒருவர் இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு என்ன ஆயிட்டாரு? ஜனாதிபதியை மாற்றம் அல்ல, அவர் யாரு? சயின்டிஸ்ட். இன்னைக்கு அங்கே என்ன அவர் விட்ட கோள்கள், துணைக்கோள்கள் சுற்றி கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். விளங்குதுங்களா? அப்படி ஒரு ஹை லெவலை பார்த்து அந்த மாதிரி வசதி வாய்ப்பு இல்லை, இருந்திருந்தா நம்ம இல்லைங்களா? ஆனால் அந்த லெவலுக்கு போகாட்டாலும் அது அடுத்தபடியாக என்ன செய்யலாம்? வரலாம். இது பார்க்குறவங்களை பார்த்து வருகிற ஒரு புத்தி. பெற்றோர்கள் சொல்லுவாங்க, பாருப்பா உன்னோட படித்தவன் தான், அவன் எப்படி இருக்கான் பாரு, உங்களோட இருந்தவங்க தான் எப்படி இருக்காங்க பாரு, இப்படிலாம் இருந்தவங்க நீ இப்படி கஷ்டப்படுறியே, இப்படி ஒருவரை பார்த்து என்ன சொல்றது? புத்திமதிகளை சொல்லுவது. ஆண்டவரும் சொன்னார், சோம்பேறியே
நீ எறும்பு இடத்துல போய் என்ன செஞ்சுக்கோ, கத்துக்கோ. உன்னை பார்த்து சொல்றாரு, நீ அதை பாரு, பார்த்து நீ கத்துக்கோ. எறும்பு இடத்துல என்ன இருக்கு கத்துக்கிறதுக்கு? என்ன இருக்கு? 3 விதமான காரியம் எறும்பிடத்துல இருக்கிறத நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஒன்று, சுறுசுறுப்பாய் இருப்பது. அது எங்கேயாச்சும் தூங்கிக்கிட்டு இருக்குது, நீங்க பார்த்துருக்கீங்களா? பார்க்கல. ஒருவேளை அது பொந்துக்குள்ள போயிட்டு அது தூங்குறதா என்ன, எங்களுக்கு என்ன தெரியும்? நான் பார்த்துக்கிட்டா இருக்கிறோம். பெரும்பாலும் அது தூங்குற மாதிரியே தெரியல. அது எப்ப பார்த்தாலும் என்ன இருக்கும், என்ன இருக்கும், போய்கிட்டே இருக்கும். ஒன்று சுறுசுறுப்பு, ரெண்டாவது சேமிப்பு வைக்கும். அப்படித்தானே? ஒரு அரிசி கீழே கிடந்துச்சுன்னா அது 3 எறும்பு சேர்ந்து தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். எதுக்கு? அது இருக்கிற இடத்திற்கு. வெயில் காலத்தில் சேர்த்து வைக்கும், மழை காலத்தில் அது என்ன செய்யும், சாப்பிடும். ஆண்டவர் சொல்ல எறும்பு இடத்துல அது நமக்கு பார்க்கறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தா தான் இது உள்ள நமக்கு வரும். சரிங்களா? அது சுறுசுறுப்பா இருக்கும். ரெண்டாவது சேமித்து வைக்கும். அடுத்தவனுடைய உழைப்பில் அது என்ன செய்யாது, வாழாது. ஆமாம் இல்லைங்களா? அடுத்தவனுடைய உழைப்பில் வாழாது. கல்யாணம் ஆகி 3 குழந்தை 4 குழந்தை ஆனவர் இன்னும் அம்மா அப்பாவே சம்பாரிச்சு போடணும். இருக்காங்கன்னா இல்லையா? நீ தானே கல்யாணம் முடிச்சு வச்ச, நீயே தான் சோறு போடு. ஆனால் ஒரு பேச்சுக்கு என்ன சொன்னோம், கல்யாணம் முடிக்க முன்னாடி நீ சாப்பிட்றதோட உன் பொண்டாட்டி கொஞ்சம் சாப்பாடு போடுறப்பா, கவலைப்படாத அப்படின்னு எப்படி சொன்னோம்? ஒரு பேச்சுக்கு, அட சொல்லுங்களேன், ஒரு பேச்சுக்கு சொன்னோம். அதுவே காரணம் காட்டிக்கிட்டு இது வரைக்கும் எப்படி இருக்கும்? நம்ம பேர் யோசிக்கிறாங்க, அவங்க அப்பா அம்மா சொன்னாங்களான்னு தெரியல. ஸ்தோத்திரம். என்ன ஜீவரான சொல்ல வர்றாங்க, வாய் எப்படியே வந்துச்சு. சரி, அப்ப ஒரு பேச்சு. அப்ப எறும்பிடத்துல கற்றுக்க என்ன இருக்கு? வெயில் காலத்தில் சேமித்து வைக்கும், மழை காலத்தில் சாப்பிடும். நம்ம என்ன செய்கிறோம், 3 நாளைக்கு வேலை செஞ்சுட்டு அது தீரும் வரைக்கும் வேலைக்கு என்ன செய்யறதில்ல, போகிறது. அதான் நாளைக்கு இருக்கே, நாளை கழிச்சு இருக்கே, அப்படி தானே? எப்படி? 3வது கிட்ட கற்றுக்கொள்ள என்ன இருக்கு? ஒழுங்கும் கிரமமும். ஒழுங்கும் கிரமம். யாரும் சொல்றதில்ல, நீ இப்படி போ, வரிசையா போ, நீ இப்படின்னு அவன் முன்னாடி போயிட்டு அவனுக்கு முந்தி நீ போய்கிட்டு இருக்கிற. நம்ம ஆட்கள் இந்த டிராபிக்கில் பார்த்தா இன்ச்சு கணக்கில் முன்னாடி போகிறான். அப்படி போய் என்னதான் சாதிக்க போறான்னு தெரியல. வரிசையில் நிற்கிறதுக்கு அவனுக்கு என்ன இருக்க, மனசே வர எப்படியும் முந்துக்கிட்டு போகணும். அங்கே போய் என்ன செய்ய போறான் பார்த்தா ஒன்றுமே இல்லை, சும்மா தான் இருக்க போகிறான். அது கொஞ்சம் மெதுவாக போனா என்ன. ஆனால் எறும்பு எப்படி போகும்? வரிசை ஒழுங்கும் கிரமமாய் போகும். 4வது ஒன்று இருக்கு தெரியுமா? தன்னுடைய இனத்துக்காக உயிரையே கொடுக்கும். தன்னுடைய இனத்துக்காக என்ன கொடுக்கும்? உயிர் கொடுக்கும். எப்படி? ஒரு புத்துக்கிட்ட தெரியாம போய் நின்றுட்டீங்கன்னா அது நினைக்கும், ஆகா நம்மளை கொல்றதுக்கு வந்துட்டான்னு சொல்லி நம்ம செத்தாலும் பரவாயில்ல 10 பிடிச்சி கடிச்சு வச்சிடும். நம்மளை கடிச்சோன்னா நிப்பமா அந்த இடத்துல குதிச்சு தனியா போய் நின்றுதான் அதை கொல்லுவோமே தவிர அந்த இடத்துல என்ன செய்ய மாட்டோம், நிற்க மாட்டோம். அதுக்கப்புறம் கொல்றதுக்கு வேற ஐடியா பண்ணுவோம். என்ன போடுவோம்? எறும்பு பொடி போடுவோம், அது போடுவோம், சீமத்தின் ஊதி என்னென்ன இருக்கு. ஆனால் அந்த நேரத்தில் தன்னோட இனத்தை பாதுகாக்கிறதுக்காக என்ன செய்யும்? அதுக்கு பேரெல்லாம் நான் பேர் வச்சிருக்கேன், தற்கொலை படை. அதுக்கெல்லாம் அந்த படை பேர் என்னது? தற்கொலை படை. நான் செத்தால பரவாயில்ல, என் சமுதாயம் எப்படி இருக்கிறோம், என் மக்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி துணிஞ்சு போய் சாகிறது. எவ்வளோ பெரிய காரியம் பார்த்தீங்களா? ஆண் சுருக்கம் சொல்லிட்டாரு, எறும்பு இடத்துல போய் கத்துக்கோ அப்படின்னு. இப்படி 3 விதமான காரியம் பார்த்தோம். ஒன்று சுய புத்தி அல்லது சொல்வார் புத்தி. 3வது ஒருவரை பார்த்து ஒருவர் என்ன செய்யணும், புத்தி அடையிற காரியம். இந்த மனுஷனுக்கு புத்தி எப்படி வந்துச்சுன்னு இப்ப நீங்க 3 வசனம் வாசிச்சீங்க. இப்ப முதல் வசனம் வாசிங்க, 30ஆம் வசனம். அவனை குறிச்சு தலைப்பே சொல்றக்கு சோம்பேறி. என்ன பேரு? சோம்பேறி. கைப்பிடி சொல்லுங்க, சோம்பேறி. உங்களை சொல்லல, நீங்க சுறுசுறுப்பானவங்க தான். ஆமா, 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவீங்க, 5 மணிக்கு ஜோம் பண்ணிட்டு தூங்கிடுவீங்களா? சரி, சோம்பேறிக்கு என்ன இருந்துச்சா? வயல் இருந்துச்சா. சோம்பேறிக்கு என்ன இருந்தது? வயல் இருந்துச்சா. இவனே சோம்பேறி, இவனுக்கு எதுக்கு வயல்?
ஒருவேளை அவங்க பாட்டம் பூட்டன் அப்பாரு அப்பாயி அவங்க சேர்த்து வச்சுதான் இருக்காம், ஒருவேளை பூர்வீக சொத்தா கூட இருக்கலாம். சோம்பேறிக்கு என்ன இருந்ததா? வயல் இருந்ததா? அல்லேலூயா. வயல் என்றால் எதை குறிக்கிறது? சபையை குறிக்கிறது. வயல் என்றால் சபையை குறிக்கிறது. வயல் என்றால் என்னது? அந்த இடம் என்ன உபயோகப்படுத்துவாங்க? எல்லாத்துக்கும் உபயோகப்படுத்துவாங்களா? விதை விதைப்பு. வயல் என்றால் விதை விதைக்கிற இடம், அது முளைக்கிற ஒரு இடம். ஆமா இல்லைங்களா? விதையை போட்டு அது என்ன செய்யும்? ஆமா 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 ஆமா. அது வயல். வயல்ல கல் இருக்காது, முள் இருக்காது, வேற எந்த விதமான. ஏன்னா அது வயல். வயக்காட்டுக்குள்ள எந்த குப்பையும் கூட என்ன செய்ய மாட்டாங்க. வயக்காட்டுல குப்பை போடுவாங்களா? குப்பை போற இடத்தெல்லாம் போடுவாங்க, தவிர வயக்காட்டுக்குள்ள குப்பை போடவே மாட்டாங்க. நீங்க நினைக்கிறீங்க ஆமா அது சில வேளை குப்பை வெளியிருந்தெல்லாம் கொண்டு வந்து போடுறாங்களே, அந்த குப்பை உரத்துக்கு உண்டான குப்பையை தவிர உங்க வீட்டு குப்பையெல்லாம் கிடையாது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையிலும் சில வேளை மச்சு போன குப்பை மாதிரி இருக்கும், மக்காத குப்பை மாதிரியும் இருக்கிறோம். சில பேரை சொல்றதெல்லாம் விளங்கிக்கிறோம், சொல்ற மாதிரி விளங்கினாலும் விளங்கார மாதிரி இருக்கிறோம். இதான் மக்காத குப்பை. எவ்வளவு நாள் சொன்னாலும் என்னால ஒரு பிரயோஜனம் இல்லாம மக்காத குப்பை. சில குப்பை மக்கி போச்சுன்னா அது இந்த நிலத்துக்கு உரமாகும். அல்லேலூயா. அப்ப வயல் 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 என்பது தானியம் வளரக்கூடிய ஒரு இடமாக காணப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப சபை குறிக்குது, எதை குறிக்குது? வயலுக்கு குறிக்கிறது. இரண்டாவது, வயல் என்பது நம்முடைய குடும்பத்தை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. ஆமா இல்லைங்களா? நம்முடைய குடும்பம் ஒரு வயலுக்கு ஒப்பனையாக இருக்கிறது. இவன் சோம்பேறி, பேசிக்கல இவன் சோம்பேறி. இவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, விளங்குதுங்களா? இவனுக்குன்னு வயல் சொல்லக்கூடிய ஒரு குடும்பம் இருக்கு, வயல் சொல்லக்கூடிய ஒரு சபையும் இருக்கு. குடும்பமும் இருக்கு, சபை இருக்கு. அவ யாரா இருந்தானா? சோம்பேறியா இருந்தான். இப்ப இவன் சோம்பேறியா இருந்ததுனால அந்த வயலாகிய சபையும் வயலாகிய வீடும் என்ன நிலைமையில் இருக்கு பாருங்க. வயலையும் ரெண்டாவது ஒருத்தன் பேர் சொல்றாரு, மதியனுடைய திராட்சை தோட்டம். சோம்பேறியுடைய வயலு, புத்தி இல்லாதவனுடைய திராட்சை தோட்டம். புத்தி மதியினம்னா என்னது? புத்தி இல்லாதவன். அவனுக்கு என்ன இருந்துச்சா? சோம்பேறிக்கு வயல் இருந்துச்சு, புத்தி இல்லாதவனுக்கு திராட்சை தோட்டம். எதை குறிக்கிறது சொல்லுங்களேன்? வயலை குறித்து நான் விளக்கம் சொல்லிட்டேன், நீங்க புரிந்து கொள்ற மாதிரி. திராட்சை தோட்டம், புத்தி இல்லாதவனுக்கு என்ன இருந்தது? திராட்சை தோட்டம். திராட்சை தோட்டம் எதை குறிக்கிறது? ஆவிக்குரிய காரியத்தில் ராபோஜனமா? திராட்சை தோட்டம் என்ன? சோத்திரம். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. திராட்சை தோட்டம் என்பது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது. சொல்லுங்க, நான் சொல்லலாம் நினைச்சேன், அதுக்குள்ள சொல்லிட்டார். திராட்சை செடி என்பது மனைவியை குறிக்கிறது. திராட்சை செடி என்பது இயேசுவை குறிக்கிறது. திராட்சை கொடி என்பது உங்களையும் என்னையும் குறிக்கிறது. விளங்குனவங்க அல்லேலூயா. இப்ப விளங்குதா? விளங்குதா? திராட்சை தோட்டம் என்ற எதை குறிக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்களை, தேசத்தை குறிக்கிறது. திராட்சை செடி என்றால் இயேசுவை குறிக்கிறது. திராட்சை கொடி என்றால் யாரை குறிக்கிறது? உங்களையும் என்னையும் குறிக்கிறது. நல்ல கனி கொடுக்கிறவங்க மனைவியா இருக்கிறாங்க. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடி போல் இருப்பாள். இத்தனையும் இப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள திராட்சை தோட்டம் யாருக்கிட்ட இருந்துச்சா? புத்தி இல்லாதவங்கிட்ட இருந்துச்சா? இப்படிப்பட்ட குரங்குக்கு இப்படிப்பட்ட பிள்ளையா? பொண்ணு கிளிமா இருக்கா. பொண்ணு எப்படி இருக்கா? ஆமா, கிளிய பிடிச்சி கூண்டுக்குள்ள போட்டியா? பூனை கையில் கொடுத்தாங்களா? யாராச்சும் கொடுப்பாங்களா? அப்படி கொடுக்கும்போது தெரியுமா வேணாமா?
புள்ள கிளியுமா இருக்குன்னா அப்போ மூக்கு இப்படி இருக்குமா? கிளி மூக்கு பார்த்துருக்கீங்களா? அப்படி சொல்றது நம்ம பிள்ளை தான் பெருசா நினைக்கிறோம். இப்படி புத்தி இல்லாதவன் கிட்ட என்ன இருந்துச்சா? திராட்சை தோட்டம். வரலாறு சிறப்பு மிக்க ஒரு அருமையான காரியம். இயேசு சொன்னாரு, நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகளாயிருக்கிறீர்கள். கொடியானது செடியோடு இணைந்திருந்தால் நீங்கள் என்ன கொடுப்பீங்க? அதிகமான கனிகள் கொடுப்பீங்க. செடியை விட்டு கொடி தனியா போச்சுன்னா பார்த்துக்கிடுங்க, அது என்ன ஆயிரும்? காஞ்சி போயிரும். காஞ்சி போனதெல்லாம் தூக்கி அந்த தோட்டத்தை விட்டு வெளியே போட்டுருவாங்க. வெளியே போட்ட பிறகு தீ வச்சு விட்டுருவாங்க. அது பிரயோஜனம் இல்லாம போயிடும். நீ தோட்டத்துக்குள்ள இருக்க வரைக்கும் தான் உனக்கு மரியாதை. அதுதான் திராட்சை தோட்டம். திராட்சை செடின்னு சொல்லல, திராட்சை தோட்டம். இதுவும் சபையை தான் குறிக்கும். இதுவும் சபையை குறிக்கும், குடும்பத்தை குறிக்கும். வீடு நல்லா இருந்தா தான் நாடு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களே. வீடு நல்லா இருந்தா தான் நாடு நல்லா இருக்கும் அப்படி சொல்லி. அப்ப உன் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமா இருக்கவனு கர்த்தர் விரும்புகிறார். இப்ப இந்த 2 பேருடைய காரியம் பார்த்தோம். ஒருத்தன் சோம்பேறி, ஒருத்தன் புத்தி இல்லாதவன். சரிங்களா? இதை பார்த்து நான் புத்தி அடைந்தேன். இவங்களை பார்த்து எனக்கு என்ன வந்துச்சு? இதுக்கு பேர் தான் என்னது? ஒருத்தரை பார்த்து திருந்துறது. ஒருத்தர் சாராயம் குடிச்சு செத்து போயிட்டான்னா நாம குடிக்க கூடாதுன்னு எண்ணம் வரல, இவனும் குடிச்சு செத்து போறான். இது ஒரு வகையான புத்தி. நாம எச்சரிப்பு அடைகிற புத்தியாய் இருக்க வேண்டும். இப்ப இந்த மனுஷன் அந்த வழியா நடந்து போனான். எந்த வழியில? வயக்காட்டு வழியாவும் திராட்சை தோட்ட வழியாவும் நடந்து போனான். இப்ப நீங்க அங்கிருந்து பஸ் ஏறி வரும்போது எத்தனை வயல்களை தாண்டி வந்திருக்கீங்க. சில வயல்கள் மில்லுகளா மாறிடுச்சு, அதை பார்க்குறீங்க. மூத்தவங்க தெரியும், இதெல்லாம் நல்ல வெள்ளாயமா வரக்கூடிய இடம், இப்போ மில்லு கட்டிட்டாங்க. பக்கத்தில் வர்றீங்க, ஒரு கோழி பண்ணை இருக்கு, இதெல்லாம் நல்ல மக்காச்சோளம் வந்த ஒரு இடம், இப்போ என்ன கட்டிட்டாங்க? இது பண்ண கோழி பண்ணை கட்டிட்டாங்க. அதுக்கு பக்கத்தில் வர்றீங்க, ஒரு தென்னந்தோப்பு பார்க்குறீங்க, இது நல்ல தோப்பு, நல்ல அருமையாக இருக்கு பார்க்குறீங்க. சில இடம் தாண்டி வர்றீங்க, சில விவசாயமே இல்லாமல் எல்லாம் கல் போட்டு வச்சிருக்கிறாங்க விற்கிறதுக்கு. விளங்குதுங்களா? ஒரு இடத்தை விட்டு ஒரு இடத்த போய் இத்தனை காரியம் நம்ம பார்க்கறத போல இந்த மனுஷன் நடந்து போகும்போது இந்த 2ஐயும் பார்க்கிறான். பார்த்துட்டு அவன் என்ன சொல்றான்? 31ஆம் வசனம், இதோ அது எல்லாம் அப்படின்னா இந்த திராட்சை தோட்டமும் இந்த வயலும் எதா இருந்துச்சா? முள்ளு காடா இருந்தது. முள்ளு காடா இருந்தது. முள்ளு என்றால் சாபம் என்று நமக்கு தெரியும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் முதல் மனிதனாக ஆதாமை கூட்டு வந்து தோட்டத்தை பண்படுத்தவும் அதை பயன்படுத்தவும் கர்த்தர் அவனை வைத்தார்ன்னு இருக்கு. அப்படித்தானே? அதை நீ பாதுகாக்கணும், அது ஆசீர்வாதமா இருக்கணும், நீ அதை திருத்தி கொண்டு வரணும் என்று சொல்லி சொல்லி கொடுத்தார். அவன் தேவ வார்த்தையை கேட்காமல் விட்டு விட்டபடினாலே, தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதை விட பொண்டாட்டி பேச்சியே மெயினான்னு சொல்லி அவன் கேட்டு போனதுனால தோட்டத்தை விட்டு என்ன செய்யப்பட்டான்? துரத்தப்பட்டான். அதுலயே 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்க பாருங்க, சீக்கிரம் வாசிங்க. அது உனக்கு எது எது உனக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னு நான் கொடுத்தேனோ, இந்த பூமி உன்னிமத்தும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும் என்று நான் சொன்னேனோ, இப்ப என் வார்த்தை நீ கேளாமல் போனபடினால அது அது என்ன? பூமி உனக்கு என்ன கொடுக்கும்? முள்ளும் குறுக்கும் கொடுக்கும். இந்த பூமி உனக்கு விளைச்சல் கொடுக்காது. என்ன கொடுக்காது? ஆமா, இந்த பூமி உனக்கு விளைச்சல் கொடுக்காது. இந்த பூமி உனக்கு என்ன கொடுக்கும்? முள்ளும் குறுக்கும் கொடுக்கும். காரணம், என் பேச்சு நீ கேட்காமல் போனபடினாலே, என் தேவனுடைய வார்த்தை நீ கேட்காமல் மனிதனுடைய வார்த்தை நீ கேட்டு போனபடினாலே, எது உனக்கு ஆசீர்வாதமா நான் கொடுத்தேனோ அதுவே உனக்கு எதா மாறிச்சு? சாபமாய் மாறினது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைய. இப்ப இந்த மனசு நடந்து போகும்போது அதெல்லாம் என்றால் அந்த வயலும் அந்த திராட்சை தோட்டமும் எப்படி இருந்துச்சுமா? முள்ளு காடா இருந்தது. ஒரு காலத்துல திராட்சை தோட்டமா இருந்த அந்த தோட்டம் ஒரு காலத்துல வயக்காடுல
கோதுமை வந்திருக்கலாம், மக்காச்சோளம் வந்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு தோட்டம் இன்னைக்கு எதுவா மாறி கிடக்கு? முள்ளுக்காடாய் மாறி கிடக்கு. கர்த்தருடைய பிள்ளைய, இன்னைக்கு நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா இருக்கா? தேவன் உனக்கு வயலாக கொடுத்திருக்கிறார். வயல் என்பது உருவாக்குற ஒரு இடம், அநேகருக்கு உபயோகமா இருக்கிற இடம். திராட்சை தோட்டம் என்பது ஒரு ஆசீர்வதிக்கப்படுகிற இடம். இன்னைக்கு திராட்சை தோட்டம் திராட்சை தோட்டமாக நீங்க வச்சிருக்கீங்களா? முள்ளுக்காடாய் மாற்றி வச்சிருக்கீங்களா? கர்த்தர் உனக்கு கொடுத்த வயல் ஆசீர்வாதமா வச்சிருக்கீங்களா, இல்ல முள்ளுக்காடா வச்சிருக்கீங்களா? முள்ளுக்காடா இருந்தது கூட ஒரு நல்ல விவசாயி கையில கிடைச்சா அந்த முள்ளுக்காடு கூட எதுவா இது பண்ணுவான், மாத்துவான். விவசாய பூமியாய் சொல்லுவாங்களே, தங்கம் விளையிற பூமியாய். இது என்ன விளையிற பூமி? தங்கம் விளையிற பூமின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி மாத்திக்கிடுவான். ஆனா ஆண்டவர் இவனுக்கு வயலாக கொடுத்தார், திராட்சை தோட்டமா கொடுத்தார். இவன் எதவா மாத்தி வச்சிருக்கிறான்? முள்ளுக்காடா. ஏன்? காரணம் என்ன? ஒருத்த சோம்பேறி, ஒருத்த முட்டாள், புத்தி இல்லாதவன். சரிங்களா? அப்படி இருக்கும் முத காரியம் முள்ளுக்காடு. அப்புறம் நிலத்தின் முகத்தை காஞ்சொரி மூடி இருந்தது. காஞ்சொரி என்னது? காஞ்சொரி ரெண்டு அர்த்தம் சொல்றாங்க. அது வந்துருச்சுன்னா மழை கூட பெய்யாதாமா. இப்ப எப்படி கருவலன் செடி இருக்கிற இடத்துல மழை பெய்யாத சொல்றாங்களே, கருவலன் காட்டு கருவலன் இருக்கிற இடத்துல மழை கூட பெய்யாதாமா. காஞ்சொரி என்பது அது குறித்தான காரியங்கள். அது நிறைய படம் இருந்துச்சுன்னா அந்த பகுதியில் என்ன பெய்யாதான்? மழை கூட பெய்யாதான். இன்னொன்று சொல்றாங்க, நெறிஞ்சு முள்ளு. நம்ம நெறிஞ்சு முள்ளு சொல்றோம்ல, ஆன நெறிஞ்சி சின்ன நெறிஞ்சி, ரெண்டு நெறிஞ்சு இருக்கு. சில வயலில் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணாம விட்டுட்டாங்கன்னா அந்த வயல் என்ன இருக்கும்? நெறிஞ்சு முள்ளு இருக்கும்ல. நெறிஞ்சி அந்த பூமி அந்த நிலத்தினுடைய முகத்தை மூடி இருந்தது. யாராச்சும் நடந்து போக முடியுமா? முடியாது. அந்த மாதிரி சில குடும்பங்களை வாயில வர்றதெல்லாம் முள்ளு மாதிரி, வாயில வர வார்த்தையெல்லாம் முள்ளு மாதிரி, வாழ்க்கை ஒரு முள்ளு மாதிரி, அவங்க படுக்கையே ஒரு முள்ளு படுக்க மாதிரி, தூக்கமே வரமாட்டேங்குது, குத்துற மாதிரி இருக்கு, அங்கிட்டு இங்கிட்டு புரண்டி படுத்துக்கிட்டே இருந்தேன் சொல்றாங்க இல்லையா? இதெல்லாம் ஒரு வகையான முள்ளு, ஒரு வகையான முள்ளு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், எங்கிட்ட ஒரு பலவீனம் உண்டு, அதை போகும்படி 3 முறை நான் ஜெபம் பண்ணேன். அது என்னை நானே உயர்த்தாதபடிக்கு சாத்தான் கொடுக்கிற முள்ளாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமைக்குரியவர்களே, இப்ப முதல் முள்ளுக்காடா இருந்தது, இரண்டாவது காஞ்சொரி பூமியை மூடி இருந்துச்சு. அதோடைய அடையாளமே தெரியல, எல்லாம் மூடி கிடக்கு. இன்னைக்கு விசுவாச வாழ்க்கையில எது உங்களை மூடி இருக்கு? மகிமையின் மேகம் உங்களை மூடி இருக்கா? ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீங்க போர்த்து கொண்டு இருக்கிறீங்களா? ஒரு மகிமையின் மேகோ இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகோ என் ஜனத்தை மூடுதே. சொல்லுமா, ஒரு மகிமையின் மேகோ இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகோ என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முள் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஓஹோ ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. நீங்க எங்க இருந்தாலும் ஒரு மகிமையின் மேகம் உங்களை மூடி இருக்கணும். நீங்க எங்க இருந்தாலும் உங்களுடைய ஸ்தோத்திர குடும்பங்களில் ஒரு மகிமையின் மேகம் மூடி இருக்கணும். தேவனுக்கு விருப்பம் அதான். இன்னைக்கு அந்த பூமி எப்படிப்பட்ட பூமியா இருக்கு? காஞ்சொரினாலே மூடி போய் இருந்ததா, மூடி போய் இருந்ததா. அருமைக்குரியவர்களே, அதை அவன் பார்க்கிறான். பார்த்துட்டு மூணாவது காரியம், அதன் சுற்றுச்சுவர் இடிந்து கிடந்தது. இந்த சுவரை குறித்து நீங்க பார்ப்பீங்கன்னா சங்கீதம் 80:12 சீக்கிரம் வாசிங்களேன். அங்கே ஆண்டவர் 1ஆம் வசனத்திலிருந்து 15 முடிய ஒரு அருமையான காரியம் சொல்லிட்டு வர்றாரு. அது வீட்டில் படிச்சு பாருங்க. இந்த 12ஆம் வசனம் மட்டும் வாசிங்க.
இப்பொழுது வழியில் இருக்கிற யாவரும் அதை பறிக்கும்படி, எதை? திராட்சை தோட்டத்தை தான் அங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. திராட்சை தோட்டத்தை எகிப்திலிருந்து ஒரு கொடியை கொண்டு வந்த நாட்டினீர், அது கீழே வேறுபற்றி மேலே படர்ந்து பெரிய பர்வதங்கள் மூடத்தக்கதாக விருட்சகமாக மாறிற்று என்று சொல்லி அந்த திராட்சை செடியுடைய மேன்மையை சொல்லிக்கிட்டே வரும்போது, அந்த திராட்சை செடி கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனம் கொடுக்காம போனபடினாலே இப்ப அந்த திராட்சை செடிக்கு வர வேண்டிய சோதனையை, தண்டனையை இங்க சொல்றாரு. வழிபோக்குற எல்லாரும் கை நீட்டி யாவரும் அந்த திராட்சை கொடியை, செடியை, பழத்தை பறிக்கும்படியாக அதனுடைய அடைப்புகளை தகர்த்து போட்டீர். இங்கே சுவர் என்ன செய்யப்பட்டதுதான்? சுற்று சுவர் இடிந்து கிடந்தது. இப்ப என்ன சொல்ற விளங்குதுங்களா? ஒரு திராட்சை தோட்டம் வந்து அதுக்கு என்ன வேணும்? ஒரு காம்பவுண்டு வேணும். வயலுக்கு கூட என்ன இல்லை, காம்பவுண்டு தேவையில்லை. சில வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க ஆடு மாடு உள்ள வராமல் என்ன செய்வாங்க? காம்பவுண்டு போட்டிருப்பாங்க. ஆனால் திராட்சை செடிக்கு என்ன வேணும்? தோட்டத்துக்கு கட்டாயம் ஒரு வேணும். இப்படி ஆண்டவர் போட்டு வச்சிருந்தாரு. இந்த புத்தி இல்லாத மதிகேடன் இருக்கான்ல, அவன் திராட்சை தோட்டத்தில் என்ன இருந்தது? கற்சுவர் ஆகிய என்ன இருந்துச்சு? கற்சுவர் இருந்தது. அதை பராமரிக்க ஆள் இல்லாததுனால அந்த கற்சுவர் என்ன ஆயிருச்சு? இடிஞ்சி விழுந்தது. இப்ப அதுக்கு என்ன இல்லை? பாதுகாப்பு இல்லை. நீங்க சங்கீதம் 80:12 படிச்சிட்டீங்க, 13, 14 பார்த்தீங்கன்னா, அந்த சுற்றுச்சுவர் இல்லாம போனதுனால பன்னி எல்லாம் உள்ள வருது. சுற்றுச்சுவர் இல்லாததுனால காட்டு பன்னி என்ன செஞ்சிருது? ஆமா, அதை வந்து உழுது போட்டுருது. உழுது போட்டுனா வச்சிருக்கிற மேய்ச்சலெல்லாம் என்ன செஞ்சிருது? தின்னுட்டு போயிடுறது. நம்ம ஊர் மாதிரி மின்சார வேலிகள் அந்த நாட்களில் இல்லை, பார்த்துக்கிடுங்க. அப்போ பாதுகாப்பு சுவர் இருந்தது. அந்த சுவர் இடுக்கி தள்ளப்பட்டது. ஏனால் பாதுகாப்பு அதுக்கு இல்லாததுனால இப்போ ரோட்டில் போகிறவெல்லாம் கையை நீட்டு என்ன செய்கிறான்? திராட்சை பழத்தை பிடுங்கிக்கிட்டு போயிடறான். காற்று பண்ணி எல்லாம் உள்ள வந்து என்ன செஞ்சிருது? உழுது போட்டுட்டு போயிடுது, எல்லாம் தோண்டி போட்டுட்டு போயிடுது அப்படின்னு எழுதியிருக்கு. இவைகளை பார்த்து நான் புத்தி அடைந்தேன். எவை பார்த்து? இந்த தோட்டத்தையும் வயலையும் பார்த்து, அது எப்படி இருக்க வேண்டிய தோட்டம், எப்படி இருக்க வேண்டிய வயல், யார் கையில் சிக்கினதுனால இப்போ என்ன ஆயிடுச்சு? முள்ளுக்காடா? திராட்சை செடி வர வேண்டிய தோட்டத்தில் முள்ளுக்காடா இருக்கு. வயலில் வர வேண்டிய அந்த வயல் நிலங்கள் அது பலன் கொடுக்க வேண்டிய இடத்துல என்ன கொடுக்குது? முள்ளுக்காடா இருக்கு, காஞ்சொரியினால மூடி இருக்கு. நீங்கள் கர்த்தருக்கு கனி கொடுக்க வேண்டியவர்கள். அல்லேலூயா! நீங்கள் கர்த்தருக்கு பலன் கொடுக்க வேண்டியவர்கள். இன்னைக்கு உங்க சூழ்நிலை, உங்க காரியங்களே பார்த்து பார்த்து இன்னைக்கு பலன் கொடுக்க வேண்டிய நீங்கள் முள்ளுக்காடுகளாக சில வேளை இருக்கிறீர்கள், முள்ளுக்காடுகளாய் காணப்படுகிறீர்கள். அருமைக்குரியவர்களே, போன வெள்ளிக்கிழமை பார்த்தோம், என் ஜனங்கள் 2 தீமை செய்தார்கள். ஜீவ தண்ணீராக என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீரே நிற்காத வெடிப்புள்ள தொட்டியை தங்களுக்காக உருவாக்கி கொண்டார்கள். என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதுக்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். இது வந்து யூடியூப்ல இன்னைக்கு காலையில் போட்டிருக்கோம். வெள்ளிக்கிழமை வராதவங்க நீங்க பார்த்துக்கிடுங்க. ஸ்தோத்திரம். அருமைக்குரியவர்களே, இந்த தோட்டத்தையும் வயலையும், இந்த தோட்டத்துக்கு வந்த சாபத்தையும் வயலுக்கு வந்த சாபத்தையும் நான் பார்த்து நான் புத்தி அடைந்தேன். என்னுடைய தோட்டம் இப்படி போகக்கூடாது, என்னுடைய வயல் இப்படி என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. இதான் சொன்ன, ஒன்று பார்த்து திருந்துற காரியங்கள். சரிங்களா? நான் அந்த வழியை நடந்து போனேன், அந்த தோட்டத்தை பார்த்தேன், அந்த வயலை பார்த்தேன். பார்த்து எனக்கு என்ன வந்துருச்சு? புத்தி வந்தது. என்ன புத்தி வந்திருக்கும் அவனுக்கு? நான் பார்த்து புத்தி அடைந்தேன்னு சொன்னா என்ன புத்தி வந்திருக்கும்? என் தோட்டம் இப்படி முள்ளுக்காடாய் வந்திடக்கூடாது, என்னுடைய வயல் இப்படி காஞ்சோரி மூடி இருக்க கூடாது, என்னுடைய வயல் விளைஞ்சு வரணும், என் திராட்சை செடி ஆசீர்வதிக்கப்படணும். ஆமா இல்லைங்களா? ஆமென். இன்னைக்கு நாம புத்தி அடையணும்.
மற்றவங்களை இன்னைக்கு ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிருக்கிற ஜனங்களை பார்த்து நாம புத்தி அடையணும். அவங்க மாதிரி நான் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. என் வீட்டில் ஜெபம் இருக்கணும், என் வீட்டில் ஆராதனை இருக்கணும், என்னுடைய வீட்டில் கர்த்தர் நாம மகிமைப்படணும், என் தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், என் சபையாகிய தோட்டத்தில் நான் சாட்சியா இருக்கணும் என்று புத்தி அடைய வேண்டும். அல்லேலூயா. இப்ப கைப்பிடிங்க, இப்ப கைப்பிடிங்க. என்னுடைய வீடாகிய தோட்டத்தில் ஆசீர்வாதம் இருக்கணும், அங்க ஜெபம் இருக்கணும், அங்க துதி இருக்கணும், கர்த்தரை துதிக்கிற துதி அங்க காணப்படணும். இது உங்களை பார்த்தான் சொல்றேன். புத்தி அடைந்தேன், அடைவேன் அல்ல அடைந்தேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? அடைவேன் அண்ணா இனிமேல் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்றது. அடைந்தேன்னா அடைஞ்சிட்டேன், எனக்கு புத்தி வந்துருச்சு. நமக்கு என்ன வந்துருச்சு? பக்கத்தில் பார்த்து சொல்ல, எனக்கு புத்தி வந்துருச்சு. அப்போ இதுக்கு முன்னாடி புத்தி இல்லைன்னு அர்த்தமா? எல்லாத்தையும் புத்தியோடு தான் இருக்கோம், புத்தியோடு தான் இருக்கிறோம். இந்த புத்தி இல்லாதவங்கிட்ட போய் நீங்கள் கேளுங்க, உனக்கு புத்தி இருக்கான்னு அவன் கோவம் வந்துடும். வருமா வராதா? புத்தி இருக்கு, அந்த புத்தியில் தெளிவு வேணும். புத்தி என்பது இந்த பூமிக்குரிய வாழ்க்கை, தெளிவு என்பது பரலோகத்துக்குரிய வாழ்க்கை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமையுண்டாவதாக. இவங்களை பார்த்து என்ன செய்யணும்? புத்தி அடைய வேண்டும். படித்த பிள்ளைகள் இப்போ இவங்க 2 பேர் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. 10th இருக்கிறது 2 பேர் தான், 2 பேர் நல்ல மார்க் தான் வாங்கியிருக்காங்க. இவங்களை பார்த்து இவங்களுடைய கிளாஸ்மேட் என்ன செய்யணும்? அவங்கள அந்த நல்ல மார்க் வாங்கிட்டோம், அது போல் நானும் என்ன செய்வேன், வாங்குவேன் அப்படின்னு. ஆனால் இவங்க என்ன செய்யணும்? என்னுடைய கிளாஸ், என்னுடைய வகுப்பில் 16 தோழர் இருந்தாங்க, எல்லாருமே 300க்கு கீழே தான் வாங்குவேன், நானும் அவனை போலே மாறுவேன் அப்படின்னு என்ன ஆகும்? இப்போ ரொம்ப பேர் அப்படி ஆயிட்டாங்க. முந்தினோர் பிந்தினோர் ஆயும், பிந்தினோர் முந்தினோராயும் இல்லை, முந்தினோர் முந்தினோராகவே இருக்க வேண்டும். அல்லேலூயா. 10th 459 மார்க்னா +2 என்ன வாங்கணும்? 600க்கு 600 கெஸ் பண்ணாதான் ஒரு 570 என்ன செய்யும், கிடைக்கும். அப்படி வாங்கியாச்சுன்னா இன்னும் அடுத்த கல்வியாண்டுல கர்த்தர் எங்கேயோ கொண்டு போய் வைப்பார். அல்லேலூயா. பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் பல லட்சங்கள் சேர்த்து வைக்கிறதுக்கு சமம் தேவ ஞானம். இதை பார்த்து என்ன செய்யணும்? புத்தி அடைய வேண்டும். விசுவாசிகளாக நமக்கும் அப்படிதான். நம்ம என்ன செய்யணும்? அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும், அடுத்த லெவலுக்கு விசுவாச வாழ்க்கையில் போகணும். அப்படி போகும்போது பின்னாடி வர்றவங்க நம்மளை பார்த்து என்ன செய்வாங்க? ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவாங்க, வளருவாங்க. அவங்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது. அவங்க வளர்வதற்கு நம்ம காரணமாக இருப்போமானால் நாமளும் வளருவோம், அடுத்தவங்களையும் வளர்றதுக்கு நம்ம உதவியாக இருப்போம். அல்லேலூயா. சரி, இதை பார்த்து எனக்கு என்ன வந்துருச்சு? புத்தி வந்துருச்சுன்னு சொல்லி. இந்த சோம்பேறி எப்படிப்பட்டவன்னு பாருங்க. இல்லை, அதுலயே 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 10:4. சோம்பர் கையால வேலை செய்வான். இவன் எப்படிப்பட்ட ஒரு ரகம்னா, வேலைக்கு போவான், ஆனா எப்படி செய்வான் வேலை? ரொம்ப சோம்பேறியா, ஸ்லோவா செய்வான். 2 மணி நேரம் முடிக்க வேண்டிய வேலையை 4 மணி நேரம் முடிப்பான். வச்ச கல்லே எடுத்துக்கிட்டு வச்சதே வச்சு போனதே போயிட்டு. இங்கே பேங்கில் ஐயோபியில் ஒருத்தர் இருந்தார், வேலை பார்த்தார். அது வயசானவர் தான். சீட்டில் முனி சீட்டில் உட்காந்துருப்பார். நம்ம போய் இந்த இது கொடுப்போம், எழுதி கொடுங்க சார்னு வாங்கி வச்சுக்கிடுவார். பின்னாடி தள்ளி இது பண்ணிக்கிடுவார். மறுபடியும் பார்ப்பார், மறுபடியும் முன்னாடி வருவார், மறுபடியும் பின்னாடி போவார். ஒன்று எழுதி கொடுக்குறதுக்கு 20 முறையாச்சு சீட்டுக்கு முன்னும் முன்னும். நான் நினச்சவருக்கு ஏதோ பல்சல் என்னது பைஸ் இருக்கும் போல் இருக்கு. சும்மா சுற்றிட்டு மேனேஜர்கிட்ட போய் சொல்லிட்டேன், சார் இவர் வேலையே செய்ய மாட்டேங்கிறார். அவர் வந்து நல்ல எனக்கு நண்பராக இருந்தார் மேனேஜர். சார் இவர் சும்மா ரொம்ப நேரம், ஏன்னா நம்ம பேங்கில் பார்த்தீங்கன்னா 4 பேங்கோடைய அக்கௌண்ட்டு ஒரே பேங்கில் இருக்குது. அவ்வளோ கூட்டம் பயங்கரமாக இருக்குது. சும்மா முன்னாடி பின்னாடி, நீங்கள் எத்தனை பேர் ரொம்ப பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், முன்னாடி பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருப்பார். அவர் பார்த்துட்டு, சார்ப்பா வயசாச்சு, ரிட்டர்டாக போகிறார் சார் வீட்டுக்கு அப்படின்னு. ஆனால் போகும்போது அவர் மனைவி என்னை பார்த்து சொல்லிட்டு, மெட்ராஸுக்கு போகிறேன் சார், நீங்கள் மெட்ராஸுக்கு வந்தால் நீ கட்டாயம் வாங்க சொல்லிட்டு போனார். இவன் வேலை செஞ்சான். எப்படி செஞ்சான்? சோம்பர் கையால், சோம்பேறியா வேலை செய்யறான். வேலை செஞ்சான்,
காலையில் பார்த்தா என் புருஷனை கச்சைக்கு போகிற மாதிரி சாப்பாடு போட்டு கொடுத்து வேகமாக வேலைக்கு போவான். அங்கே போனால் என்ன செய்ய வேலை செய்ய மாட்டான். அப்படியே நிலச்சிக்கிட்டு 3 நாளைக்கு வருது வேலைக்கு போ, 4வது நாள் இந்த நாள் வேலைக்கு வேணாம்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா வேலை என்ன செய்யறதில்ல, சரியா செய்யறதில்ல. நீங்க ஜபிக்கிறதுல சோம்பலா ஜோம் பண்றீங்க. ஜபிக்கல யார் சொல்லல, ஜபிக்கிறீங்க. அந்த ஜபம் எப்படி இருக்கு உங்களுக்கு? சோம்பலா, அசதியா, ஏதோ 4 வார்த்தை சொல்லிட்ட போதும் அப்படின்னு. சர்ச்சுக்கு வர்றீங்க, எப்படி வர்றீங்க? சோம்பலா வர்றீங்க. வித்தாடு போக சொச்சாடு எப்படி முழிச்சுக்கிட்டே இருக்குமோ அந்த மாதிரி ஏதோ இன்னைக்கு சாவுமா நாளைக்கு சாவுமான்னு என்ன செய்யறது, அப்படியே வந்து உட்கார்றது. இங்க வந்த உடனே வாட்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறது. வாட்சி பார்த்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதை நான் வாட்ச் பண்ணாம நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு. வேலை செய்யறவன் தான், சர்ச்சுக்கு வர்றவங்க தான், ஜெபிக்கிறவங்க தான். ஆனா எப்படி பண்றாங்க? சோம்பலா இருக்காங்க. அடுத்த வரை வாசி தம்பி. சோம்பலா வேலை செய்யறவன் என்னவா புரியுதா? வேலை செய்யறீங்க, ஆனா எப்படி செய்யறீங்க? சோம்பலா செஞ்சா என்ன ஆயிருவீங்க? ஏழை ஆயிருவீங்க. அந்த சோம்பேறி தான் வயலை எப்படி வச்சிருந்தான்? முள்ளுக்காடா வச்சிருந்தான். நீங்க உங்க வீட்டை எப்படி வச்சிருக்க போறீங்க? நீங்க உங்க வீட்டை எப்படி வச்சிருக்கிறீங்க? நீங்க உங்க சபையை எப்படி வச்சிருக்கிறீங்க? சோம்ப கையால் வேலை செய்கிறவன். ஆமா, சில அம்மாமார்களுக்கு காலையில் சாப்பிட்டுட்டு அந்த 4 பாத்திரம் விலைக்கு வைக்கிறதுக்கு கஷ்டம். கஷ்டம்னா கஷ்டம், உலகத்திலே அப்படியே கஷ்டம் இருக்காது. அந்த அதுக்கு ஒன்று வாங்கி வச்சிருப்பா உங்க வீட்டில், ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா சாப்பிட்றது கூட மிஷின் வந்தாலும் வரும். முன்னாடிலாம் கல்யாணம் முடிச்சு கொடுத்த பிள்ளைகளை கேட்கும், மிக்ஸ் வேணும், கிரைண்டர் வேணும், அப்படி என்னென்ன வேணும் எல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. அவரே அப்பாக்கார கடன்பட்டு வாங்கி கொடுத்தா கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய கிரைண்டர் வேணும். ஏன்னா கல் கூட தூக்க முடியல, உள்ள இருக்கிற கல் இருக்குல்ல தூக்க. ஏன்னா 2 இட்லி சாப்பிட்டுட்டு உயிர் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். சில பேர் மோந்து பார்த்தா பசி ஆயிரும். ஒரே ஒரு உரி அப்பாடா, இப்படி சில பேர் என்ன உயிர் பிடிச்சிக்கிட்டு இருக்க தான் செய்கிறாங்க. அப்படி வெட் கிரைண்டர் சின்னதாக வாங்கி கொடுங்கப்பா. என்னது சின்னது, 1 கிலோ மட்டும் இது பண்ணுற மாதிரி. அது என்ன செய்யும்னா ஆட்டி அதுவே சாட்சி கொடுத்துக்கிறோம். ஆடிக்கிட்டே இருக்கும், சொங்கிட்டு சாட்சி கொடுக்கும். அது கழுவுறது கூட கஷ்டம். பெரிய கல் கழுவுறது கஷ்டம், சின்ன கல் கஷ்டம். இப்போ வரும்போதே புருஷங்க போன் பண்றாங்க, அத்தான் வரும்போது 1 கப் மாவு வாங்கிட்டு வாங்க அத்தான். சட்னி சாம்பார் மட்டும் இங்க என்ன செஞ்சுக்கிறோம்? இப்ப இருக்கிற பிள்ளைகள் அதுவும் பண்றதில்ல, கடையிலேயே கொடுக்குறாங்க சட்னி சாம்பார். தெரியுமா? மாவு வாங்கினீங்கன்னா சட்னி சாம்பார் தனியா வாங்கலாம். அப்படியே சில கடைகள் இருக்கு. பாஸ்டர் சொல்லுங்க பாஸ்டர், கோயில்பட்டியில் இருக்கு. சிக்கன் குழம்பு வேணுமா, மட்டன் குழம்பு வேணுமா, மீன் குழம்பு வேணுமா, இப்படி தனித்தனியா. ஆமா, நீங்க சோறு வாங்கினா அது வந்து ஃப்ரீ, தனியா வாங்கினா அது காசு. தனியா கொடுத்துருவாங்க. கப்பு, ஒரு கப்பு வந்து கொடுத்தா இவ்வளவு சொல்லி அவங்க வச்சிருக்காங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு ஜங்ஷனுக்கு எதிர்த்து தான் ஒரு கடை இருக்கு. சரி, இங்க சோம்பலாய் வேலை செய்கிறவன் எப்படி ஆவான்? ஏழையாவா. இன்னைக்கு நீங்க ஏழையா இருக்கிறதுக்கும் ஆசீர்வாதம் இருக்கிறதுக்கு காரணம் யாரு? ஆண்டவர் இல்லை. என் புருஷனும் வேலைக்கு போய்கிட்டே இருக்கான், எங்க மனைவியும் வேலைக்கு போயிட்டே இருக்கான், நாங்களும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். எங்க வீட்டில் இருக்க வறுமை தீரல, தரித்திரம் மாறல. என்ன காரணம்? சோம்பலா வேலை செய்கிறவன் ஏழையாவான். அடுத்து, சுறுசுறுப்புள்ளவன் கையோ. ஆமென், அல்லேலூயா. சுறுசுறுப்புள்ள கையே செல்வத்தை உண்டாக்கும். சில சொல்லுவாங்க அந்த புள்ள வேகமா வேலை செய்யும், ஆனா அந்த வேலை சுத்தமா இருக்காது. பாத்திரம் வேகமா கழுவும், பாத்திரம் என்ன இருக்காது? சுத்தமா இருக்காது. வெளியே மட்டும் கழுவி மூதேவி அப்படியே உள்ள இருக்கிற போட்டுரும், தண்ணி போட்டு அலாசி. துணி வேகமா துவைக்கும், ஆனா துணி என்ன இருக்காது? சொல்றாங்க இல்லையா? அப்ப வேகமாகவும் செய்யணும், சுத்தமாகவும் செய்யணும். அல்லேலூயா. வேகமாக செய்யணும், சுத்தமாக செய்யணும். சில பேர் குளிச்சுட்டு வர்றதுக்கு 3 நிமிஷம் தான், 3 நிமிஷம் குளிச்சுட்டு வந்துருவாங்க. ஆனா கண்ணாடி முன்னாடி 1 மணி நேரம் இருப்பாங்க. ஆமா,
கண்ணாடி முன்னாடி 1 மணி நேரம் நிற்பாங்க. குளிக்கிறது எவ்வளோ நேரம் தான்? இது மூதேவி எப்படி குளிக்குதுன்னு தெரியல. அப்ப சுறுசுறுப்பாகவும் இருக்கணும், நேர்த்தியாவும். உங்க ஜபம் சுறுசுறுப்பு ஜபமா இருக்கணும், நேர்த்தியான ஜபமா இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 28 நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். 30 அங்க என்ன சொல்றக்கு? அவள் கையோ அவள் சோம்பலின் அப்பத்தை அல்ல. அவ சாப்பிட்றத எப்படி இருப்பா? சுறுசுறுப்பா இருப்பா. எப்ப பார்த்தாலும் எப்படி இருப்பாங்க? சுறுசுறுப்பா. இன்னைக்கு சில வயசான பாட்டி பார்க்குறோம், காலையில் அங்கே இருக்கு சுற்றிக்கிட்டே இருக்கும், ஒரு இடத்துல உட்காரு. 35 வயசு புள்ள உட்காந்து இடத்த விட்டு எந்திரிக்க முடியல. ஆனால் 70 வயசு பாட்டியம்மா என்ன செய்யுது? சுற்றிக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒரு வேலை என்ன செஞ்சுட்டு இருக்கு? பாட்டிமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டாமா? அதெல்லாம் ரெஸ்ட் எடுக்க முடியாதுங்க. உட்காந்தா எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும். ஒரு 35 வயசு பிள்ளைய கேட்டு பாருங்க, என்னம்மா அப்படின்னா, வேலையெல்லாம் செய்ய முடியாதுங்க, உட்கார்ந்து எடுத்து விட்ட. எப்படி ட்ரெண்ட் மாறி போச்சு பாருங்களேன். சரி, அப்ப சோம்பல் கை இருக்கிறவ ஏழையா இருப்பான். சுறுசுறுப்பு கையை செல்வத்தை உண்டாக்கும். ஒரு சபையை செல்வத்தை உண்டாக்குறது நீதான். உன் சபையை செல்வத்தை உண்டாக்குறது நீதான். உன் வீட்டை செல்வத்தை உண்டாக்குறது நீங்க தான். இன்னொரு வசனம் வாசிங்க, அதுலயே 12-11 வாசிங்களேன். ரொம்ப எனக்கு பிடிச்சமான ஒரு வசனம். 12:11. ஏப்பா, தன்னுடைய நிலத்தில் பயிரிடுகிறவன், நிலம் இருக்கு, நிலம் இருந்தா போதாது, அது என்ன செய்யணும்? பயிரிடணும். அந்த சோம்பேறிக்கு நிலம் இருந்துச்சு, அவன் பயிரிடாம போனதுனால என்ன நடந்தது? முள்ளுக்காடாய் மாறினது. சபையாகிய இந்த சபையில இது உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற நிலம், தன் நிலம், உனக்குன்னு கொடுத்திருக்கிற நிலம். இது அந்நிய நிலம் அல்ல, இது உன்னுடைய நிலம். இந்த நிலத்துல நீ விதைக்க வேண்டும். ஆமென். நிலத்துல என்ன செய்யணும்? என்ன செய்ய வேண்டும்? விதைக்கணும். விதைக்காம போனீங்கன்னா என்ன அர்த்தம்? அது எதுவா மாறும்? முள்ளுக்காடாய் மாறி போரும், காஞ்சொரி முகத்தை மூடி இருக்கும். தன் நிலத்தில் விதைக்கிறவன், விதைச்சிட்டீங்கன்னா அதுக்கு பக்கத்துல களை வந்தாலும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன், களையை பிடுங்கி எரிஞ்சிருவேன். ஒரு முள்ளு வந்தா அதை அப்படியே விட்டுட மாட்டேன், அந்த முள்ளை என்ன செஞ்சிருவேன்? வெட்டி எரிஞ்சிருவோம். நீ விதைக்காம விட்டீங்கன்னா அது என்ன செய்யும்? என்ன வந்தாலும் உனக்கு அதை பத்தி கவலையே. ரொம்ப பேர் அப்படியே சபை குறித்து என்ன கிடையாது, கவலையே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சா போவோம், முடியாட்டி அல்லேலூயான்னு வீட்டில் ஜெபம் பண்ணி படுத்துருவோம். சரிங்களா? உன் விதை இங்க நீ விதைச்சிருந்தீங்கன்னா இது மேல என்ன வரும்? உனக்கு அக்கறை வரும். காலையில வந்து ஒரு பார்வை பார்ப்பேன், நான் போட்டிருக்கிற விதை விளையுதா விளையிலையா, எப்படி இருக்கு பாப்பமா? பார்க்க மாட்டோமா? கொஞ்சம் வளர்ந்த பிறகு என்ன செய்வோம்? அதை பாதுகாப்பு கொடுப்போம். சரியான நேரத்தில் தண்ணி என்ன செய்வோம்? கொடுப்போம். ஏன்னா நீர் பாய்ச்சுகிறவனுக்கு நீர் பாய்ச்சப்படும், இறைச்ச கிணறு ஊறும். கர்த்தருக்கு கொடுக்க 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 கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். ரொம்ப பேருடைய கைகள் வேலை செஞ்சும் பலன் எல்லாம் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அது சோம்பலின் கை. மற்றதுக்கு கை ரொம்ப நீளுது. கர்த்தருக்கு தசமாகம் காணிக்கைகள் சபையில செலுத்த வேண்டிய காரியத்துல பிசினித்தனம், கஞ்சத்தனம். இங்கே சொல்றார் அந்த மனுஷன், தன் நிலத்தில் விதைக்கிறவன் நீ ஒரு நாளும் பட்னியா இருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. தன் நிலத்தில் விதைக்கிறவன் தன் ஆகாரத்தினால் திருப்தியாவான். ஸ்தோத்திரம். அதுல 24 வசனம். 24. இது ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை. என்ன கை? ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை என்ன செய்யும்? ஹல்லேலூயா. என்ன செய்யணுமா? ஆளுகை செய்யணும். நீங்க ஆள பிறந்தவர்கள். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நீங்க ஆள பிறந்தவங்க, வாழ பிறந்தவங்க. ஆமா ஆமா. இப்போ நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன். நமக்குள்ளேயே ஒரு தைரியம் வரும், நமக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை வரும். நமக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற கொஞ்சம் பிரிவு கூட என்ன செஞ்சிடும்? எல்லாம் ஒன்று சேரும். நாம் ஆள பிறந்தவர்கள், இந்த பூமியில வாழ பிறந்தவர்கள். கர்த்தர் நாம் மகிமையுண்டாகட்டும். நேற்று இருந்த அநேகர் இந்த நாளில் இல்லை. நேற்று இருந்த அநேகர் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. உங்களை என்னை கர்த்தர் உயிரோடு வச்சிருக்கிறார். வாழ பிறந்தவர்கள் இங்கே தான் பார்க்குறோம். வாசி தம்பி.
ஜாக்கிரதை கை செய்யும். மறுபடியும் பாருங்க, சோம்பேறியோ என்ன கட்டுவான்? கப்பம் கட்டுவான், லஞ்சம் கட்டுவான். பகுதி என்ன? கப்பம் கட்டுறது, சரிங்களா? வரி கட்டுறது. சுறுசுறுப்புள்ள கையை ஆளுகை. நீங்கள் கர்த்தருடைய காரியத்தில் எப்படி இருக்கணும்? சுறுசுறுப்பாக இருக்கணும், ஆளுகை செயலாக இருக்கணும். கர்த்தருடைய விஷயத்தில் நீங்கள் சுறுசுறுப்புள்ளவங்களாக இருக்கணும். ஏதோ மப்பு மந்தாரமாக என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஆண்டவரை பின்பற்றி வந்தவங்க தான் 12 பேரும் ஒவ்வொருவரும் வேலை செஞ்சவங்க தான். சோம்பேறியா இருந்தவங்களை ஆண்டவர் அவருடைய வேலைக்கு என்ன செய்யல? கூப்பிடவே இல்லை. பார்த்துக்கிடுங்களேன், எல்லாம் சுறுசுறுப்பாக இருந்தவங்க தான். அவங்களை கொண்டு தான் தேசத்தை கலக்கினார். ஒருத்தனை தவிர அவனுக்கு இருந்த பொருள் ஆசை, பண ஆசை, இந்த பூமியில பெரிய ஆள ஆகணும்னு நினைச்சான். சாபத்தின் காசு வாங்கி கொண்டு போனா 4 கொண்டு சொத்து போயிட்டான். பாக்கி 11 பேர் உலகத்தை கலக்கினாங்க. இன்னைக்கு நாமளும் அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் நாம் கலக்கி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா, கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சரி, இன்னொரு வசனம் வாசிங்க. ஸ்தோத்திரம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 14:4. அதே நீதிமொழி. சில வசனங்களை மட்டும் சொல்லுவேன், இதை நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க, வீட்டில் போய் நீங்க படிச்சுக்கோங்க. கவனிச்சுடுங்க. எருதுகள் இல்லாத இடத்தில் ஒன்று, சரிங்களா? ஒரு காரியம். எருதுகள் இல்லாத இடத்துல, எருதுகள் என்ன? மாடு. மாடுன்னா உழைக்கிறது. மாடுன்னா, எருதுன்னா உழைக்கிறது. பசுமாடு பாலுக்கு வச்சிருப்பான். எருதுகள்லாம் என்ன செய்யறது? வயல்ல போய் உழுகிறது. விளங்குதுங்களா? இப்ப வயலும் இருக்கு, மாடு இல்ல. வயல் வச்சுக்கிட்டு மாடு இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? எருதுகள் இல்லாத இடத்தில் களஞ்சியம் வெறுமையா இருக்கும். வயல் இருக்கு, வேலை இருக்கு, வயல் இருக்கு, உழைக்கிறதுக்கு என்ன இல்லை? ஆட்கள் இல்லாம போனா அந்த வீடு எப்படி இருக்கும்? வெறுமையா இருக்கும். விளங்குதா? எருதுகள் இல்லை என்றால் களஞ்சியம் வெறுமை. களஞ்சியம் என்றால் என்ன? தானியம் நிறைஞ்சிருக்கிறது. எப்ப பார்த்தாலும் அது என்ன செய்யக்கூடாது? வெறுமையாய் இருக்கவே கூடாது. அப்படி நிறைஞ்சிருக்கிற இடம் இன்னைக்கு வெறுமையா இருக்குன்னா என்ன அர்த்தம்? அங்க என்ன இல்லை? எருதுகள் இல்லை, உழைக்கிறதுக்கு அங்க ரெடியா இல்லை. இன்னைக்கு இந்த சபை இருக்கு, இத்தனை எருதுகள் நாம் இருக்கிறோம். இந்த களஞ்சியம் சும்மா இருக்கலாமா? பண்டக சாலைக்கு உங்க ஆகாரத்தை கொண்டு வாங்க சொல்றாரு. உங்க தானியங்களை, உங்களுடைய முதற் பலனானவைகளை, உங்க தசம பாகங்களை எங்க கொண்டு வாங்க? பண்டக சாலைக்கு கொண்டு வாங்க. நான் உங்களை எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்க பண்ண மாட்டோனோ என்று என்னை சோதித்து பாருங்க அப்படின்னு சொன்னார். அப்ப இந்த பண்டக சாலை என்ன செய்ய, எப்படி இருக்கக்கூடாது? வெறுமையாய் இருக்கக்கூடாது. இப்ப மாடுகளும் இருக்கு, வயலும் இருக்கு, பண்டக சாலை வெறுமையா இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அப்ப இந்த எருதுகள் என்ன செய்யல? வேலை செய்யலன்னு அர்த்தம். எருதுகள் உழைக்கல. எருதுகள் உழைத்தால் பண்டக சாலை நிரம்பும். ஆமென். நீங்கள் நானும் ஆண்டவருடைய வேலை செய்தால் இந்த இடம் கொள்ளாம போகும்படி கர்த்தர் ஆத்துமாக்களை கொடுப்பார். அல்லேலூயா, தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வரி அடுத்த வரிப்பா. காளையினுடைய பலத்தினால் வரத்துண்டுனா ஆசீர்வாதம், வரத்துனா வரவு. காளையினுடைய பலத்தினால் மிகுந்த வரத்துண்டு, வருமானம் உண்டு. காளையுடைய பலம் வருமானத்தை கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. காளையினுடைய பலத்தினாலே வருமானம் உண்டு. உங்க வீட்டை கர்த்தர் அப்படியாக ஆசீர்வதிப்பார். நீ கொஞ்சத்துல உண்மையாக இருந்தால் போதும், கர்த்தர் உன்னை அநேகத்தில் ஆசீர்வாதமாக வைப்பார். உன்னை கீழாக்காமல் மேலாக்கி, உன்னை வாளாக்காமல் கர்த்தர் தலையாக்குவார். எப்பொழுது தெரியுமா? எப்பொழுது தெரியுமா? இந்த எருதுகளுடைய வேலை செய்யும் போது. அது சோம்பலா என்ன செய்யக்கூடாது? சோம்பலா இருக்கவே கூடாது. காளைகளுடைய பலத்தினால் மிகுந்த என்ன உண்டு? வரத்து உண்டானா வருமானம் உண்டு. உங்க குடும்பங்கள் வருமானங்களாலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். உங்க குடும்பங்கள் எப்படி இருக்கணும்? எல்லா விதமான வருமானத்தினால நிறைஞ்சிருக்கணும். இந்த பூமிக்குரிய நன்மைகள் ஒன்றும் தவறி போகக்கூடாது. என்ன ஸ்தோத்திரம் அருமைக்குரியவர்களே, அந்த வரவு இந்த பண்டக சாலைக்கு உன்னை நிரப்ப ஆக்க வேண்டும். அல்லேலூயா. வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாம
உன்னை ஆசீர்வதிக்க பண்ண மாட்டேனோ என்று என்னை சோதித்து பார். சாத்தான்கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, உன் தேவனாகிய கர்த்தரை சோதனை பண்ணி பார்க்காத என்று சொன்னார். நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ கொஞ்சத்துல உண்மையாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னா மாட்டேன்னான்னு சோதிச்சு பாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படி கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்க சில பேர் என்ன செய்றீங்க, இருக்கிறீங்க. அது நீங்க மனிதனுக்கு அல்ல, தேவனுக்கு நீங்க செய்கிற காரியம். அந்த விஷயத்துல நீ உண்மையா இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். அதுலயே 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 18:9. வேற புஸ்தகமே நான் எடுக்கல, இந்த ஒரே புஸ்தகம் தான் பார்த்துக்கிட்டு வர்றோம். சரி ஏமா, தன் வேலையில் அசதியா இருக்கிறவன், கர்த்தர் உனக்குன்னு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். அந்த வேலையில எப்படி இருக்கணும், அசதியாய் இருக்க கூடாது. நான் சொல்லுவோம்ல, வசதி வந்தால் அசதி வரும், வேலையில சோம்பல் தனம். ஆமா இல்லைங்களா? இங்க சொல்றார் ஆண்டவர், உன் வேலையில் இருப்பவன் யாருக்கு சகோதரன்? அலிம்பன் அண்ணா யாரு? அலிம்பன். அலிம்பன் அண்ணா இந்த அதான் முட்டாளியே அது ஒரு பேரு, சோம்பேறியில அது ஒரு பேரு. அவனுக்கு யாரா இருப்பான்? சகோதரனா இருப்பான். ஏ மச்சான், இன்னைக்கு நானும் போல, நீயும் போக வேண்டாம், 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு போவோம். அலிம்பனுக்கு சகோதரனா இருப்பான் அப்படின்னு பார்க்கிறோம். அதுலயே 19:15 பாருங்க. 19:15. சோம்பல். இங்க சர்ச்சிலேயே சில பேர் தூங்கி தூங்கி தான் விழுகிறாங்க. சோம்பல் உன்னை என்ன செய்யும்? விழுகிற தூங்குறதோடு என்ன செஞ்சிடும்? நீ விழுந்துருவ. சோம்பல் உன்னை விழ தூங்க பண்ணும். அசதியா இருக்கிறவன் பட்டினியா இருப்பான். அசதியா இருக்கிறவன் பட்டினியா தான் இருப்பான். பட்டினியா இருப்பான். தேவன் சொல்றாரு, என் பிள்ளைகள் உச்சிதமான கோதுமையினால் திருப்தி ஆவார்கள். அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, நான் ஸ்தோத்திரம் இளைஞனா இருந்தேன், முதிர்விதானேன். நீதிமான்களுடைய சந்ததி அப்பத்துக்காக இறந்து தெரிந்ததை நான் பார்க்கவே இல்லை. அல்லேலூயா. ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன் உங்களை என்னையும் அற்புதமாய் போஷிக்கிறார். ஆமென். நீங்க என்ன செய்வானா, அப்படிப்பட்ட தோழனானா என்னவா? அவனுக்கு என்ன வரும்? வாசிங்க 5 வசனம். எப்படி இருப்பான்? பட்னியா இருப்பான். அது அந்த பட்டினியை போய் நான் உபவாசம் இருக்கிறேன் பாஸ்டர்னு சொல்லக்கூடாது. பட்டினி வேற, உபவாசம் வேற. எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கு, சாப்பிடாம இருக்கிறதுக்கு பேரு தான் உபவாசம். ஒண்ணுமே இல்லை ஆகையினால நான் உபவாசம், அது கிடையாது. பல்லு எல்லாம் வச்சுக்கிட்டு எலும்பு நல்லா கடிச்சு திங்கலாம், அப்படி வச்சுக்கிட்டு மட்டன் சாப்பிடாம இருக்கணும். அதுதான் உண்மையான சைவம். எனக்கு பல்லே இல்லை, எல்லாம் பொக்க, அதனால எலும்பு சாப்பிட முடியாது, ஆகையினால நான் சைவம் அப்படின்னா அதுல நியாயம் இருக்கா? நியாயம் இல்லை. சரிங்களா? அவனுக்கு நீ தோழனாக மாறாத. இன்னொரு வசனம் 20 கடைசியாக 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 24. சோம்பேறி குளிர்து என்ன செய்ய மாட்டான்? உழுக வேண்டிய நேரத்தில் உழுகாம இருப்பான். ஜபிக்க வேண்டிய நேரத்தில் எப்படி இருப்பான்? ஜெபம் பண்ணாமல் இருப்பான். காலையில் எந்திரிக்கவே முடியல, இன்னும் கொஞ்சம் தூங்குவோம், இன்னும் கையை மடக்கிக்கிட்டு காலை மடக்கிக்கிட்டு. நீதிமொழி இருக்கு, இது கதவு எப்படி அந்த அந்த இது இருக்கு நிலவுல எப்படி அங்கிட்டு காத்துக்காங்க அங்கிட்டு ஆடிக்கிட்டு தெரியுமோ, அந்த மாதிரி கட்டில் என்ன செய்வாங்களாம் சில பேர், அங்கிட்டு ஊங்கிட்டே தெரிவாங்களாம். சில நீதிமொழியில் இருக்கு. இங்க என்ன சொல்றாரு 4ஆம் வசனத்துல, சோம்பேறி குழுது என்று உளமாட்டான், அறுப்புல பிச்சை கேட்டாலும் அவனுக்கு என்ன செய்யாது? ஒன்றும் கிடைக்காதுங்கிறார். உழுகிற நேரத்தில் உழுகணும், விதைக்கிற நேரத்தில் விதைக்கணும், அறுவடை செய்யும் நேரத்தில் அறுவடை செய்யணும். அல்லேலூயா. உழுகிற நேரத்தில் தூங்கிக்கிட்டு கிடந்துட்டு, விதைக்கிற நேரத்தில் தூங்கிட்டு கிடந்துட்டு, அறுப்பு காலத்தில் போனால் உன் வயலில் ஒன்றுமே இருக்காது, நீ அடுத்தவங்கிட்ட என்ன தான் பிச்சை தான்
வாங்கணும். அப்படி கேட்டாலும் கிடைக்காதுங்கிறார். 10 மாசம் வெளியூருக்கு போயிட்டு 2 மாசம் பங்குனி 5ஆம் தேதி வந்த உடனே ஏக்கா ஒரு 10,000 ரூபாய் கடன் கொடுக்கா, நாளைக்கு கொடுத்துட்றேன் கேட்குறவங்க இல்லையா? மூதேவி 10 மாசம் போன வேலைக்கு என்ன செஞ்ச? சரி சொல்றது பாருங்க. நைட்டு கேட்பாங்க 7 மணிக்கு, காலையில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். என்ன எப்போ கொடுத்துட்றேன்? நைட்டு கேட்கறது காலையில் கிடைக்குமாமா? ஏன் அந்த நைட்டுக்குள்ள என்னங்க போகுது? காலையில் அப்படியே வாங்கிட்டு போகலாம்ல. நீ விதைக்க வேண்டிய உழ வேண்டிய நேரத்தில் உழாமல், விதைக்க வேண்டிய நேரத்தில் விதைக்காமல் இருந்தீங்கன்னா அறுப்பு காலம் ஒரு வரும். அந்த காலத்தை நீ பிச்சை எடுத்த கூட என்ன செய்யாது, உனக்கு கிடைக்காதுன்னு பயங்கரமா கோவிக்கிறார். ஸ்தோத்திரம். 13ஆம் வசனம். அதுலயே தூக்கத்தை விரும்பாதே, ஆவிக்குரிய தூக்கத்தை விரும்பாதே. சரீரக்குரிய தூக்கம் நமக்கு வேணும், அவசியம்தான். அதுவே பொழப்பா இருக்காத. எப்ப பார்த்தாலும் தூக்கம் தூக்கம் தூக்கம். மூதேவி எப்ப பார்த்தாலும் தூக்கம். பொம்பளை பிள்ளை தூங்கினாலும் பரவாயில்ல, சில சொல்லுவாங்க ஆம்பளை பை இப்படியா தூங்குறது, எப்படி ஸ்ரீதேவி வீட்டுக்கு வரும் சொல்லுவாங்க. என் மனைவி பேரே ஸ்ரீதேவி தான், அவள் வரவில்லையா என் வீட்டுக்கு? எப்ப பார்த்தாலும் தூக்கம் தூக்கம். கடினமான வேலை செஞ்சு தூங்குனா பரவாயில்ல. ஒருத்தர் எழுப்பி விட்டாரா, டே என்னடா படுத்துருக்குற? இல்லை நான் வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன். அப்போ ரெஸ்ட் எடுக்கிறியா? இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சேன்? ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி மறுபடியும் ரெஸ்ட் எடுக்கிறேன். இப்போ என்ன சொல்றாரு? தூக்கத்தை விரும்பாதே. தூக்கம் உனக்கு வரும், அதை என்ன செய்யாத, விரும்பாத. விரும்பினால் தரித்திரமாவாய். இது சரீக்குரிய தூக்கம். ஆவிக்குரிய தூக்கம் நமக்கு என்ன செய்ய வேண்டாம், இருக்கவே வேண்டாம். ஏன்னா உள்ளான மனுஷன் ஒருத்தர் இருக்கான்ல, என்ன செய்யக்கூடாது, தூங்கக்கூடாது. அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம என்ன ஆயிடுவோம், தரித்திரராய் மாறி விடுவோம். இந்த பூமிக்குரிய வேலைக்கு போகாம எப்படி தூங்கிட்டே இருந்தா நம்ம வாழ்க்கையில தரித்திரம் ஆகுமோ, அதே போல ஜபத்துல, ஆவிக்குரிய வாழ்க்கையில, சபை கூடி வர காரியத்துல, தேவனுக்கு உங்களுக்கு இருக்கிற அந்த உறவுல நீங்கள் அப்படி தூங்கினால் என்ன ஆகும், தரித்திராவாய். நல்ல பாட்டுக்கு, நான் தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். நான் தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. நம்ம பார்க்கிறோம், தூக்கத்தை விரும்பாதே. விரும்பினால் என்னவாய், தரித்திரனாவாய். கடைசி வரி, கண் விழித்திரு. அல்லேலூயா. கண் விழித்திரு. அப்படி போய் உனக்கு என்ன கிடைக்கும்? உன் ஆகாரத்தினால் திருப்தி அடை. உன் வாழ்க்கை திருப்தியான வாழ்க்கை கர்த்தர் உனக்கு தருவார். ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை உனக்கு கர்த்தர் உனக்கு தருவார். பட்டுக்கோட்டை எழுதினாரு, நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். சிலர் அல்லும் பகலும் வெறும் கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டார். விழித்து கொண்டோர் எல்லாம் பிழைத்து கொண்டார். சபையில உன்போல் கொரட்டை விட்டோர்கள்லாம் கோட்டையிட்டார். உனக்கு பின்னாடி வர்றவங்கெல்லாம் அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கையில போய்கொண்டே இருக்கிறாங்க. காமன் ஜபம் 1/2 மணி நேரம் ஜபமாய் மாறினது. 1/2 மணி நேரம் ஜபம் 1 மணி நேரம் ஜபமா மாறினது. 10 வசனமே மனப்பாடம் இருந்து இன்னைக்கு ஒரு செய்தி கொடுக்கிற அளவத்தில் கர்த்தர் அவங்களை மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, நாட்களை என்ன செய்யாதீங்க, வீணாக்காதீங்க. ஒரே ஒரு வார்த்தை நீதிமொழியில் இருக்கு, தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனை கண்டால் அவன் நீசருக்கு முன்னாடி நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்னாடி நிற்பான். அல்லேலூயா. தன் வேலையில் ஜாக்கிரதையாக கர்த்தர் உனக்கு கொடுத்த ஒரு வேலை கொடுத்திருக்கு. படிப்பு என்பது ஒரு வேலை, ஒர்க் ஷாப் என்பது ஒரு வேலை, விவசாயம் என்பது ஒரு வேலை, கவர்மெண்ட்ல சில வேலை. உங்களுக்கு கர்த்தர் தாய்மார்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த வேலையில் நீ ஜாக்கிரதையாய் இருப்பாயானால் நீ நீசருக்கு முன்னாடி என்ன செய்ய மாட்ட, நிக்காம ராஜாக்களுக்கு முன்னாடி நிற்ப. அல்லேலூயா.
தேவனா மகிமை உண்டாகட்டும். அதனாலே இந்த வார்த்தை எல்லாத்துக்கும் பொருந்தும். ஊழியம் செய்கிறவங்களுக்கும், விசுவாசம் இருக்கிறவங்களுக்கும், வேலை செய்கிறவங்களுக்கும், வீட்டு வேலை செய்ய ஹவுஸ் ஒய்ஃப். என்ன ஒய்ஃபு? ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டு பொண்டாட்டி. என்ன பொண்டாட்டி? வீட்டு பொண்டாட்டி. அது ஒரு வேலை தான். அந்த வேலையில் எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த வேலையை சில பேர் 12 மணி வரைக்கும் வேக வேகமாக வேலை செஞ்சுட்டு சுறுசுறுப்பு, பரவாயில்லையா சுறுசுறுப்பாக இருக்கேன், 12:30 மணிக்கு சீரியல் உட்காந்துக்கிறது. அப்போ இந்த வேலை செய்கிறதுக்கு எதுக்கு காரணம்? சீரியல் செய்கிறதுக்கு தான். சீரியல் பார்க்காம இருந்தால் அது என்ன செஞ்சுருக்கோம்? மெதுவாக செஞ்சுருக்கோம். 4 துணி தான் இருக்குது, 3 பாத்திரம் தானே இருக்குது, இது தானே, அப்புறம் வேலை பார்த்துக்கலாம். விளங்குதுங்களா? அப்போ தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருந்தால் நீ நீசருக்கு முன்னாடி என்ன செய்ய மாட்டேன்? நிற்க மாட்டேன். யார் முன்னாடி நிற்ப? ராஜாதி ராஜாவாகிய இயேசுவுக்கு முன்னாடி நிற்ப. அல்லேலூயா.